அடிக்கடி வந்து சக்தி வாய்ந்த அம்மனை வழிபடும் பிரபல நகைச்சுவை நடிகர். இந்த அம்மனை வழிபட்டதாலதான் என்னுடைய வழக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு பேசினது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். இங்க வந்து போனா ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல இது கிடைக்கும். இப்போ கூட ஒரு கேஸு கோர்ட்டில் இருந்துச்சு, அது 3ஆம் தேதி தான் எனக்கு தெளிப்பாச்சு. உடுக்கை அடித்து பாடல் பாடி அம்மனை வழிபாடு செய்த பக்தர்கள். நடிகர் செந்திலை பார்த்ததும் உற்சாகம் அடைந்த பக்தர்கள். வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு நகைச்சுவை நடிகரான செந்தில் அவர்கள் நேர்ல வந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அடிக்கடி இவங்க இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில செந்திலை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. செந்தில் அவர்களுடைய வருகையை ஒட்டி கோவில் இருக்கவங்க உடுக்கை அடித்து பாடல் பாடி அம்மனை வழிபட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து செந்தில் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த அம்மன் ஆலயத்துக்கு வர்றது மூலியமா நிம்மதி கிடைக்கும், மன நிம்மதி வேண்டி எல்லாரும் இந்த அம்மன் ஆலயத்துக்கு வருவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சுவாமி தரிசனம் செஞ்சவர் கூட பலருமே செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செந்தில் அவர்களுக்கு பிடித்தமான அம்மன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருவொற்றியூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் எங்கே இருக்குன்னா காசி மேடம் தாண்டி ஒரு ஹைவே இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். இங்கே நம்ம கோயில் மாதிரி இந்த கோயில் இதில் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல இது கிடைக்கும். இப்போ கூட ஒரு கேஸு கோர்ட்டில் இருந்துச்சு, அது 3ஆம் தேதி தான் எனக்கு தெளிப்பாச்சு. அதே மாதிரி எல்லாரும் வேண்டிக்கிட்டா எல்லாம் நடக்கும். இது வந்து திருவொற்றியூரில் வந்து தீயணைப்பு படை இது கடல் ஓரம் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, அம்மாவை கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க.